டு நாங்கள் நல்ல பசங்க. நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இருக்கிற காலத்தில் எல்லாருமே சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அதுலேயும் இன்ஸ்டாகிராம் சொல்லவே வேணாம், எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம்னே சொல்லலாம். ஸோ அந்த இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு ரேடியோன்ற ஒரு பேஜ் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. இந்த பேஜ் எதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரேடியோன்ற ஒரு விஷயம் அவ்வளோவா யாருமே லைக் பண்ணாத காரணத்தினால இந்த பேஜை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேஜில் இண்டிபெண்டன்ட் ஆர்ஜிஎஸ் அண்ட் விஜிஎஸ்லாம் வேறு லெவலாக ஷோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஜை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் லிங்க்கை கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வீட்டு ரேடியோ பேஜை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா சப்போர்ட் பண்ணலாம். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க நம்ம வீட்டு ரேடியோவை. 2020 இந்த வருஷத்தை யாராலையுமே மறக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உலகமே லாக்டவுனில் இருந்துச்சுன்னா இந்த இயரை மட்டும்தான் சொல்ல முடியும். கொரோனான்ற ஒரு வைரஸ் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ப்ராப்ளம் தந்துச்சுன்னே சொல்லலாம். எல்லோரும் இந்த இயரில் தான் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் போனது போச்சு. இந்த வருஷம் எப்படி வந்துச்சுன்னு தெரில, எப்படி போக போகுதுன்னு தெரில. வரக்கூடிய 2021 எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியான இயராக அமையும்னு சொல்லிட்டு நம்புவோம். ஆமாம், தீபாவளி வேறு வந்துருச்சுல்ல. ஸோ இந்த தீபாவளிக்கு ஃபேமிலியோடு சேர்ந்து ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸோ இது மாதிரியெல்லாம் எதுவுமே பண்ணாமல் சேஃபாக வெடிக்க பாருங்கள். முக்கியமான விஷயம், காலில் செப்பல் போட்டு இல்லை ஒரு பக்கெட்டில் தண்ணியோ இல்லை ஒரு மணலை வச்சுட்டு பட்டாசுங்களை வெடிங்க. இந்த தீபாவளியை உங்கள் ஃபேமிலியோட ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். விஷ் யூ ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். ஹியூமனிட்டி, மனிதநேயம் அப்படின்னா என்ன? என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் இப்போதைக்கு எனக்கு தேவைப்படலை. அதே ஒரு பொருள் வேறு ஒருத்தருக்கு ரொம்பவே தேவைப்படுது. அவங்க என்கிட்ட கேட்குறாங்க, இல்லை என்னால் தர முடியாதுன்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கு பேர் மனிதநேயமா? நம்மக்கிட்ட இருக்குதோ இல்லையோ நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட அன்பாக பேசிட்டு போகிறதுக்கு பேர் மனிதநேயமா? காலங்கள் மாறிட்டே இருக்குது, கூட சேர்ந்து மனிதர்களும் மாறிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இன்னும் ஒரு சில விஷயங்கள் மனிதர்கிட்ட மாறாமல் இருக்குன்னா மனிதநேயத்தை பற்றி தான் சொல்லணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஹியூமன்ஸ் கிட்ட மட்டும் இல்லாமல் அனிமல்ஸ் கிட்டையும் அன்பாக இருக்க பாருங்கள். அதுக்காக நான் ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போகிறேன், அந்த ஃபாரஸ்ட்டில் சிங்கமோ இல்லை புலியோ என்னை தாக்க வருதுன்னா அந்த இடத்துல அன்பாக தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. அந்த இடத்துல நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும். நீங்கள் போயிட்டே இருக்க பார்த்து ஒருத்தர் ப்ராப்ளம் இருக்காங்க, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண பாருங்கள். ஸோ எல்லாருக்கிட்டையுமே அன்பாக இருக்க பாருங்கள். 2015 டிசம்பர் மந்தில் சென்னையில் சரியான மழை பெஞ்சுன்னே சொல்லலாம். வீட்டில் மட்டும் இல்லாமல் ரோட் சைடில் எங்கே பார்த்தாலும் ஒரே தண்ணியாக இருந்துச்சு. ஏன் கரண்ட் இல்லை, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு கூட சாப்பாடு இல்லைன்னு சொல்லாமல் சாப்பாட்டுக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க. அந்த டைமில் யாருன்னே தெரியாமல் நிறைய பேர் நமக்கு உதவி பண்ணாங்கன்னு சொல்லலாம். நீ இந்த கேஸ்டா இல்லை அந்த கேஸ்டா, நீ இந்த ரிலீஜனா அந்த ரிலீஜனா, ஏன் நீ இந்த லாங்குவேஜ் பேசுகிறோன்னா இல்லை அந்த லாங்குவேஜ் பேசுகிறோன்னு நீ எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் பார்க்காம ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொன்ன தருணம்னா அந்த தருணம் நம்ம சொல்லலாம்.
பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிறப்பதும் ஒரு முறை, வாழ்வதும் ஒரு முறை. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கிட்டையுமே அன்பாக இருங்க. இந்த தீபாவளியை உங்கள் ஃபேமிலியோட ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஆல்வேஸ் பி ஹாப்பி.